இன்னைக்கு வந்து நம்ம வேற்றுமை தொகை பார்க்கலாம். வேற்றுமை தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற்றுமைனா என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமைனா சொல்லோட பொருள வேறுபடுத்தி காட்டுவது. அதாவது இப்போ ஒரு பெயர்ச்சொல் சாதாரணமா நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு பொருள் வரும். அது கூட நம்ம எதனா வந்து சேர்த்து சொல்லும்போது, வேற ஏதாவது எழுத்து சேர்த்து சொல்லும்போது பொருள் மாறுபடும். அதுதான் நம்ம வந்து வேற்றுமை அப்படி சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு கண்ணன் படித்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணன் ஒரு பையன் கண்ணன் படிக்கிறத சொல்றோம். அவ்வளோதான் ஜென்ரலா ஒண்ணுமே நம்ம சேர்க்கல. கண்ணன் அது ஒரு சப்ஜெக்ட். கண்ணன் ஒரு பெயர்ச்சொல். ஒரு பெயர் அவங்க வந்து படிக்கிற படிக்கிற வேலைய பார்க்குறாங்க. கண்ணன் படித்தான். ஜென்ரலா சொல்றோம். இதுவே வந்து கண்ணன் பாடத்தை படித்தான். கண்ணனிடம் படித்தான். இப்படி சொல்லும்போது அர்த்தம் மாறுதா? ஸோ கண்ணன் வந்து அவன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறான். அந்த உருபு சேரும்போது பாடத்தை அப்படின்னு ஒண்ணு சேரும்போது வேற அர்த்தம் வருது. கண்ணனிடம் படித்தான்னா அவன்கிட்ட படிச்சான். அந்த மாரி ஒரு அர்த்தம் வருது. ஸோ இந்த மாரி ஒரே சொல்ல வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்காக சில உருபுகள் யூஸ் பண்றோம். அதுதான் வந்து வேற்றுமை உருபுகள். அதுதான் நம்ம வேற்றுமைன்னு சொல்றோம். அந்த வேற்றுமை உருபுகள் வந்து 8 வகை இருக்கு. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6, 7, 8ன்னு 8 வகை இருக்கு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. 2லேருந்து 7 வரைக்கும் தான் உருபு இருக்கு. அது வந்து என்னன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதுதான் வந்து வேற்றுமை உருபு. இதெல்லாம் சேரும்போது அர்த்தம் எப்படி மாறுது நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கலாம்.